மேல ஃபுல்லாவே அமௌண்ட் வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள போறதுக்கு அமௌண்ட் மட்டும் தான். அதுக்கடுத்து நீங்க எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் ஆகி போனீங்கன்னா உங்க லக்கு அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் பேமெண்ட் தான். சரி. ஏன்னா இங்க தமிழ்நாடு பொறுத்தவரை நீங்க எப்படி பார்த்தா 10 லட்சம் 8 லட்ச ரூபாய்க்கு மேல ஃபுல்லாவே அமௌண்ட் வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள போறதுக்கு அமௌண்ட் மட்டும் தான் கேட்கப்பா. மீதி நீங்க எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் ஆகி போனா யாரும் 10 காசு கொடுக்கணும். சரி. ரயில்வேக்கு வந்தாலும் சரி ஏதாவது சரி. சரி. ரயில்வேலயே வேலை நடக்குது சென்னையில. ஓகே. சேலரி வந்து 24,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 24 ரூபா கொடுக்குறாங்க. சரி. அதுவும் கிடக்குது. நீங்க எதுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது போய்க்கலாம். இப்போ வந்து தலையாரிக்கு தான் இப்போ எடுத்தாங்களோ? ஆமா சார், தலையாரிக்கும் குரூப் 4 மட்டும் தான் சார் தமிழ்நாட்டில் இருக்கு. சரி சரி. எதுவுமே கிடையாது. குரூப் 4 என்ன பொசிஷன்லாம் வேற எல்லாம் வரும்? விவோ வருது, கிளர்க் வருது. சரி. குரூப் எக்ஸாம் எழுதிட்டீங்களா? முடிச்சு வச்சு எக்ஸாம் முடிச்சு வச்சு. ஆமா, எக்ஸாம் எழுதிட்டேன் நானு. எழுதிட்டீங்களா? அது மட்டும் தான், 2 மட்டும் தான் சார். ஓ, குரூப் 4 பாக்கி எதுவுமே கிடையாது. 2 மட்டும் தான். விவோ 1, கிளர்க் 1. இந்த 2 வருமோ? ஆமா, 2 மட்டும் தான் சார். எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா? சார் உங்களுக்கு வந்து என்ன பாஸ் பண்ண வைக்கணும்னா 10 ரூபா வைப்பாங்க. சரி. வேலை வாங்கி கொடுக்கணும் 15 ரூபா. சரி 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 சார். 15 ரூபா. இது போன குரூப் 4 வந்தது. இந்த குரூப் 4 தெரியாது, அவனா கேட்கணும் அவ்வளவுதான். அப்படியா? தெரிஞ்சாலும் பண்ணி கொடுங்க பண்ணி கொடுக்கணும். சரி. எல்லாம் ஓப்பன்ல பண்றாங்க, தெரியாமலாம் யாரும் பண்ண கிடையாது. ஏதோ நடத்துற ரொம்ப பாவப்பட்டு ஒரு 10 பேர்த்த போடுறாங்க. சரி. எக்ஸாம் எழுது வந்து பாவப்பட்டு 3 லட்சம் ரூபாய் எழுதுவாங்க. எவனுக்கு கொடுக்காங்க? எல்லாம் காசு கட்டி தான் வாங்க போறாங்க. சரி. சொல்றது ரைட் தான் சார். ஆமா ஆமா. இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் காசு கட்டினா தான் வேலை வாங்கி கொடுக்க போறாங்க. சும்மா கொடுப்பாங்களா யாராச்சும்? சரி. கவர்மெண்டே அப்படித்தானே இருக்குது. 2 கவர்மெண்ட் அப்படித்தான். அந்த கவர்மெண்ட் அப்படித்தான் இருக்குது, இந்த கவர்மெண்ட் அப்படித்தான் இருக்கு. பணம் கட்டினா வேலை கொடுக்க. பாமர மக்களுக்கு எல்லாம் ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம எழுதி நடுவில் தான் உட்காரணும். படிச்ச படிப்புக்கு வேண்டி 10 லட்ச ரூபா கட்டி படிப்போம். அதுக்கு வேலைக்கு தெருவா அலைய வேண்டி இருக்குது. அப்படிதான் இருக்குது. இப்போ வந்து இந்த ப்ராசஸ் எப்படி நீங்க பண்ணுவீங்க சார்? இப்போ நான் விஏஓ ஆகணும், நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னா ப்ராசஸ் எப்படி பண்ணுவீங்க? பணம் உங்க கையில வந்தோடனே நீங்க ரெடி பண்ணி பேசுவீங்களா? என்ன மாதிரி ப்ராசஸ்? பணம் நீங்க தான் சார் கொண்டு போகணும். நேரா தான் நீங்க போகணும். என்ன? நேரா தான் நீங்க போகணும். கூட எல்லாம் ஆள்லாம் வர மாட்டாங்க. நீங்களே நேரா போய்க்க வேண்டியது. போன் படிச்சாலும் அந்த இடத்துக்கு போங்க வச்சாலும் அந்த இடத்துக்கு நீங்க போய்க்க வேண்டியது. சரி. போயிட்டு அவங்ககிட்ட போய் பணத்தை கொடுத்துடணுமோ? பணத்தை கொடுத்து அவங்களுக்கு இது சொல்லி எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி போய் கையில கொடுத்தாங்க. சரி. நீங்க யார் கையில கொடுத்தாலும் அதான் சார். நீங்க அமைச்சர் கையிலே காசு கொடுத்தாலும் அங்கதான் போய் சொல்லுவாங்க. சரி. அப்ப நம்ம நம்ம கிட்ட யார் காசு வாங்கினாங்கன்னு தெரியாது. அப்ப நீங்க நேரா தான் சார் போறீங்க. நீங்க டிஎன்பிசி ஆபீஸுக்கே நேரா தான் போறீங்க. என்ன இருக்குது? போய் நாங்க இங்க மணி எவ்வளவு சொல்றாங்களோ அதை கொண்டு அங்க ஆபீஸ்ல கொடுக்கணுமா? ஆமா, அவங்க எங்க சொல்றாங்க அந்த இடத்துல நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா பாக்கி அவங்களே பாத்துவாங்க. சரி. உங்க பேர் சார்? உங்க பேரு? என் பேர் ராதாகிருஷ்ணன். சரி. வேற எக்ஸாம் எதுவும் கிடையாதுன்னா குரூப் 4 மட்டும் தான்? அப்படியா சார்? குரூப் 4 இல்லைங்க சார். மொத்தமே எக்ஸாம் குரூப் 4 மட்டும் தான் சார். கவர்மெண்ட் இன்னைக்கு ரிலீஸ் வந்து குரூப் வரும். அந்த இது மட்டும் தான் இருக்குது. தலையாரி மட்டும் தான் இருக்கு. பாக்கி எந்த எக்ஸாம் போடல. சரி சரி சரி. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எந்த வேலையுமே இப்போதைக்கு வேக்கண்ட் அது 2 மட்டும் தான். சரி. பாக்கி எதுவுமே இல்லைங்க சார். சரி. மத்த எல்லாமே எக்ஸாம் எழுதி தான் போகணும். குரூப் 4 எக்ஸாம் ஃபுல்லாவே எழுத வேண்டாம். லக்கு இருந்தா நம்ம வைக்கலாம். நீங்க பணமே கட்ட வேண்டாம். உங்களுக்கு தேடி வீடு தேடி வந்துடும். சரிங்களா? அது உங்களுக்குள்ள அதிர்ஷ்டம். சரி. உங்களுக்கு இப்படி ஆள் மூலியமா கம்பல்சரி வேலை வேணும்னு சொன்னா நீங்க வேணும் உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அவ்வளவுதான். குரூப் 2 எந்த ஒர்க்கும் போடல. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போதைக்கு நீங்க சொன்ன டெம்பரரி மட்டும் தான் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாதுன்னா பெர்மனண்டே கிடையாது. எதுவுமே கிடையாது பெர்மனண்ட். அதுக்குள்ள ஒப்பந்த பணியாளர் போறாங்களா? கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பீங்களா? இப்போ ஒருத்தர் கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னா அவன் ஆளுக்கு தான். சரி. அவங்க தான் பண்ணி கொடுக்கணும். சரி சரி சரி. தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப கான்ட்ராக்ட் ஒப்பந்த பணியாளர் இருக்காங்கல்ல, ஏதாச்சும் ஒரு கம்பெனி கார்ட்ட கொடுப்பாங்க, அவன் ஆளை எடுத்து போடுவான். அவ்வளவு. அதுக்கெல்லாம் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கு இது கவர்மெண்ட் சம்மந்தமே கிடையாது. சரி. அவங்களா பேசி வச்சுக்குவாங்க. சரி. இத்தனை வருஷம் வேலை பார்த்தா நான் பெர்மனண்ட் போடணும்னு சொல்லி அவங்க பேசி வச்சுக்குவாங்க. அதைத்தான் பண்ணிருக்காங்க. அப்படியா? இப்ப நர்சிங் போட்டிருக்காங்க, டீச்சர் ட்ரைனிங் போட்டிருக்காங்களா இப்போ? ஆமா ஆமா. அதனால டெம்பரரியா போனாங்க. சரி சரி சரி. 4 வருஷம் இந்த 15 வருஷம் வேலை பார்த்தவங்களுக்குலாம் இப்பதான் போட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியாதுல்ல. அவங்க போடுறதுல நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல. ஆமா ஆமா ஆமா. உனக்கு வாங்கி தரேன் பெர்மனண்ட் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்ல முடியாதுல்ல.
டீச்சர் ட்ரைனிங் ஒண்ணு, நர்சிங் ஒண்ணு. ஆபீஸ்ல நுழைச்சு வேணா உள்ள விடலாம். அது கவர்மெண்ட் பார்த்து போடுச்சுன்னா உங்க லக்கு அவ்வளவு. அதுக்கு மேல பணமே கட்ட வேண்டாம். அது கவர்மெண்டா போட்டு கொடுக்கு, நம்ம போட கிடையாது. சரி, அவ்வளவுதான். இப்ப இந்த குரூப் 4 எழுதினவங்க நிறைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்களா சார்? அது எப்படி முதல்ல ரெடி பண்ணிடுவாங்களா இல்ல இனிமேதான்? குரூப் 4 பிரச்சனை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. ஏற்கனவே 2 மணி நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இந்த வேலை போடுற மொத்தமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அமௌண்ட்ங்கிறதா இல்ல மொத்தமா? டோட்டலாவே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அமௌண்ட் கிடையாது, மொத்தமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சரி சரி சரி. குரூப் ஏற்கனவே லீக் ஆச்சு, ஏற்கனவே நோட்டீஸ் லீக் ஆச்சு சொன்னாங்கல்ல. ஆமா ஆமா, அது ஃபுல்லா படிச்சு தான் போடுவாங்க. சரி சரி சரி. பணம் கட்டி போவான் இப்பட்டா டோட்டல் போட்டுறேன். கேஸ் ஒருத்தன் வெயிட் பண்ணா டோட்டல் போட்டுறேன். சரி, நம்ம அடுத்த போடுறதுக்கு வெயிட் பண்ணி தான். சரி சரி சரி.